வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இருக்கிற இடம் இந்தியாவோட மிக முக்கியமான எல்லை பகுதி. ஒரு பக்கம் 1971 போர்ல பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டின லோங்கேவாலா, இன்னொரு பக்கம் 3000 குண்டுகள் வீசப்பட்டும் ஒரு சின்ன சேதமும் ஆகாத தனோட் மாதா கோவில். அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருக்கிற அந்த முள்வேலி 0 பாயிண்ட் வரைக்கும் நாம இன்னைக்கு போக போறோம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல், கடைசி வரைக்கும் பாருங்க. ஜெய்சல்மேர் சிட்டில இருந்து சுமார் 120 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். போற வழியில உணவகங்கள் கம்மி, அதனால தண்ணி மற்றும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமா இந்தியா பாகிஸ்தான் எல்லையை 0 பாயிண்ட் பார்க்கணும்னா முன்னாடியே பிஎஸ்எஃப் கிட்ட அனுமதி வாங்கணும். ஜெய்சல்மேர்ல இருக்கிற பிஎஸ்எஃப் செக்டார் தலைமையகத்துல அல்லது தனோட்ல இருக்கிற பிஎஸ்எஃப் போஸ்ட்ல உங்க ஆதார் கார்டு காட்டி பெர்மிஷன் வாங்கலாம். இது ரொம்ப முக்கியம், இல்லனா உங்களை எல்லையை ஒட்டி இருக்கிற அந்த முள்வேலி பகுதிக்கு விடமாட்டாங்க. முதல்ல நாம வந்திருக்கிறது தனோட் மாதா கோவில். 1965 மற்றும் 1971 போர்கள்ல பாகிஸ்தான் வீசின குண்டுகள் இந்த கோவில் மேல விழுந்தும் வெடிக்கல. அந்த வெடிக்காத குண்டுகளை இன்னைக்கும் இங்க இருக்கிற மியூசியத்துல பார்க்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த கோவிலோட பூசாரிகளே நம்ம பிஎஸ்எஃப் வீரர்கள் தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு வீரரும் இந்த அம்மனை தங்களோட காவல் தெய்வமா நம்புறாங்க. இங்க இருக்கிற அமைதி உங்களுக்கு ஒரு புதுவிதமான எனர்ஜியை கொடுக்கும். இப்போ நாம இருக்கிறது லோங்கேவாலா. இங்க இருக்கிற இந்த வாட்ச் டவர் தான் அன்னைக்கு போரோட போக்கையே மாத்துச்சு. பாகிஸ்தானோட பெரிய டேங்க் படை வர்றத நம்ம வீரர்கள் இங்கிருந்து தான் கவனிச்சாங்க. வெறும் 120 இந்திய வீரர்கள் மேஜர் குல்தீப் சிங் தலைமையில ஒரு முழு ராணுவத்தையே எதிர்த்து நின்ன இடம் இது. விடிய விடிய சண்டை போட்டு காலையில நம்ம விமானப்பட வர்ற வரைக்கும் எல்லையை விட்டு 1 இன்ச் கூட நகரல. இங்க இருக்கிற அந்த ஓட்டை விழுந்த பாகிஸ்தான் டாங்கிகளை பாருங்க. நம்ம வீரர்களின் வீரத்துக்கு இது ஒரு சாட்சி. லோங்கேவாலாவுல ஒரு அருமையான மியூசியம் இருக்கு. அங்க அந்த போர்ல கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், போர்க்கால வரைபடங்கள் எல்லாம் இருக்கு. முக்கியமா ஒரு 15 நிமிஷம் டாக்குமெண்ட்ரி போடுவாங்க. அதை தவறாம பாருங்க, அப்பதான் அந்த ராத்திரி எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும்னு உங்களுக்கு புரியும். கடைசியா நாம வந்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் பார்டர். இங்க இருக்கிற அந்த முள்வேலி, கண்காணிப்பு கோபுரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாம நாட்டுல எவ்வளவு பாதுகாப்பா இருக்கோம்னு புரியும். வெயில், புழுதி, கடும் குளிர்னு எதையும் பார்க்காம நம்ம வீரர்கள் நமக்காக இங்க காவலுக்கு நிக்கிறாங்க. இந்த முள்வேலிக்கு அந்த பக்கம் பாகிஸ்தான் நிலப்பரப்பு. அந்த இடத்துல நிக்கும்போது வர்ற தேசபக்தி உணர்வை வார்த்தையால சொல்ல முடியாது. ஜெய்சல்மேர் வந்தா கோட்டையை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க, கண்டிப்பா இந்த எல்லை பகுதிகளுக்கு வாங்க. இது ஒரு சுற்றுலா மட்டும் இல்ல, ஒரு தேசபக்தி பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஒரு ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். நன்றி.